ரைட். இப்போ நாங்கள் பார்க்க போகிறது பாஸ் பேப்பர் கேள்வி. அதாவது 2023 நடந்த பாஸ் பேப்பர் கேள்வியை பார்க்க போகிறோம் இல்லையா? அதாவது பிஸ்னஸ் அண்ட் அக்கவுண்டிங் ஸ்டடீஸ். ரைட். அப்போ இந்த பாஸ் பேப்பர் கேள்வியை பார்க்குறதுக்கு முந்தி இந்த பேப்பர் ஸ்ட்ரக்சர் உங்களுக்கு நார்மலாக இந்த எம்சிக்யூ கேள்வி வந்து உங்களுக்கு 40 கேள்விகள் வரக்கூடியதாக இருக்கும். 40 கேள்வி. ரைட். அதில் அட்லீஸ்ட் நீங்கள் வந்து 30க்கு மேலே நீங்கள் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. மினிமம் 30க்கு மேலே எடுத்தால் தான் நீங்கள் உங்களால் ஒரு நல்ல அச்சீவ்மெண்ட் அடைய முடியும். ஸோ நீங்கள் மேலும் மேலும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். மேக்ஸிமம் பாஸ் பேப்பர் கேள்வியில் செய்து பாருங்கள். உங்களுக்கு பாஸ் பேப்பர் கேள்வி செய்வதனூடாக உங்களுக்கு ஈஸியாக உங்களை கேள்விகளை அணுகக்கூடிய வகையில் இருக்கும் பிள்ளைகள் வந்து. ரைட். நோட்ஸை மட்டும் படிக்காமல் பாஸ் பேப்பர் கேள்வியை நீங்கள் இப்போ இருக்கிற டைம் அந்த உங்களுக்கு ரைட் மார்ச்சில் எழுத போகிற மார்ச்சில் எழுத போகிற பிள்ளைங்க உங்களுக்கு கட்டாயமாக நீங்கள் பயிற்சி எவ்வளவுக்கு செய்கிறீங்களோ அவ்வளவுக்கு உங்களுக்கு சில யூனிட்ஸையும் உங்களுக்கு ரிகவர் பண்ணக்கூடிய வகையில் இருக்கும். ரைட். ஓகே, நாங்கள் பார்ப்போம். ரைட். அதோட இந்த வீடியோவை பிள்ளைகள் வந்து கட்டாயமாக நீங்கள் மற்ற ஸ்டூடெண்ட்ஸுக்கும் நீங்கள் தெரிஞ்ச ஸ்டூடெண்ட்ஸுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்க. அதே போல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்கள் சப்போர்ட் தந்தால் தான் பிள்ளைகள் அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே என்னால் உங்களுக்கு பப்ளிஷ் பண்ணக்கூடிய வகைக்கும். ஹோப் யூ வில் ஷேர் அண்ட் ஆல்சோ சப்ஸ்கிரைப். ஓகே, லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். பொறியாளர் ஆதியா தனது கலாநிதி பட்டப்படிப்பினை தனது கலாநிதி பட்டப்படிப்பினை முடித்த பின்னர் ரோஸ்வில்லா அடுக்குமாடி குடியிருப்பில் வசித்து வருகின்றார். இவர் விஜயா சோலார் பேனல் எனும் பெயரில் சூரிய சக்தி மூலம் மின்சாரம் பெறும் கலங்களை தயாரித்து விநியோகிக்கும் வணிகம் ஒன்றை நடத்தி வருகின்றார். இத்தயாரிப்புக்கு தேவையான மூலப்பொருட்களை வரையறுத்த சன் பவர் தனியார் கம்பெனியானது தொடர்ச்சியாக வழங்கி வருகின்றது. சுசான் தயாரிப்பு நடவடிக்கைகளுக்கு உதவி செய்கின்றார். இத்தயாரிப்புகள் ரூபன் என்பவருக்கு சொந்தமான ட்ரெக் சிட்டி சிறப்பு சந்தையின் விநியோக சங்கிலி மூலம் விநியோகம் செய்யப்படுகின்றது. ரைட். அப்ப இந்த கேள்வியை நார்மலா வாசிப்பீங்க. ரைட். இப்ப பாருங்க, இதுல என்ன இதுல விஷயங்களை நாங்க நோட் பண்ணுவோம் பிள்ளைகள். ரைட். இதுல பாருங்க, பொறியியலாளரான ஆதியா. ரைட். ஆதியா தனது கலாநிதி பட்டப்படிப்பை முடித்த பின்னர் ரோஸ்வில்லா அடுக்குமாடி குடியிருப்பில் வசித்து வருகின்றார். அப்போ ஒரு அடுக்கு மாடி குடியிருப்புல அவர் வசிச்சுட்டு வரார் நோமலா. ரைட். ரைட். அப்போ ஒரு அடுக்கு மாடி குடியிருப்புல அவர் வசிச்சுட்டு வரார் பிள்ளைகள். ரைட். இப்போ நோமலா ஒரு வில்லாவாக எடுத்துக்கொள்ளலாம். ரைட். ஒரு அடுக்கு மாடி குடியிருப்புல இவர் வசிச்சுட்டு வரார். ரைட். இவர் விஜயா சோலார் பேனல் எனும் பெயரில் சூரிய சக்தி மூலம் மின்சாரம் எனும் கலங்களை தயாரித்து விநியோகிக்கும் வணிகம் ஒன்றை நடாத்தி வருகின்றார். அப்ப இவர் யாரு? இந்த ஆதியா. ரைட். ஆதியா என்றவர் வந்து இவர் நோமலா ஒரு ஒரு பிசினஸ் நடாத்தி வாரார். ரைட். ஆதியா என்பவர் ஒரு பிசினஸ் ரன் பண்ணிட்டு வாரார். அந்த பிசினஸ் பேர் வந்து என்னது? இதுல சொல்லப்பட்டிக்கு விஜயா சோலர்ஸ் பெனல். ரைட். அப்ப இவர் சோலார் பிசினஸ். ரைட். ஒரு சோலார் பெனல், மின்சாரத்தை வழங்குற சோலார் பெனல் அந்த ஒரு வியாபாரத்துல இவர் ஈடுபட்டு வாரார். ரைட். யாரு? ஆதியா. ரைட். அப்ப இதுல பேர், இந்த வணிகத்திர பேர் விஜயா. என்ன? ரைட். விஜயா. இதுல உரிமையாளர் யார்? ஆதியா. ரைட். அப்ப இதன் மூலம் மின்சாரம் பெறும் கலங்களை தயாரித்து விநியோகிக்கும் வணிகம் ஒன்றை நடத்தி வருகின்றார். இத்தயாரிப்புக்கு தேவையான மூலப்பொருட்களை வரையறுத்த சன் பவர் தனியார் கம்பெனி தொடர்ச்சியாக வழங்கி வருகின்றது. ரைட். அப்ப இதுக்குரிய மூலப்பொருட்களை வழங்குறது யாரு? ரைட். அப்ப இந்த கம்பெனி இயங்குது. இந்த கம்பெனிக்கான சப்ளை பண்றது இன்னொரு கம்பெனி. ரைட். இதுல மூலப்பொருள். ரைட். இது என்னது? இதுக்குரிய மெட்டீரியல்ஸ் சப்ளை பண்றது வந்து சன் பவர் கம்பெனி. ரைட். சன் பவர் கம்பெனி தொடர்ச்சியாக வழங்கி வருகிறது. ரைட். இப்ப சுசான் டயர், இப்ப சன் பவர் கம்பெனி இதுக்குரிய மெட்டீரியல்ஸ் என்ன செய்யறாங்க? சப்ளை பண்றார். யாருக்கு? இந்த விஜயா சோலார் பவருக்கு வந்து சப்ளை பண்றார். ரைட். அடுத்தது பாருங்க, சுசான் தயாரிப்பு நடவடிக்கைகளுக்கு உதவி செய்கின்றார். அப்ப இதுக்குள்ள சுசான் வந்து என்ன செய்யறாரு சொன்னா, இந்த நிறுவனத்துக்குள்ள தயாரிப்பு நடவடிக்கைகளுக்கு சுசான் வந்து சப்போர்ட் பண்றார். அப்ப சுசான் யாரு? அந்த நிறுவனத்துல மேனுஃபேக்சரிங் ப்ரொடக்ஷனுக்காக அவர் வந்து சப்போர்ட் பண்றார். நிறுவனத்துக்குள்ளே இருந்து நிறுவனத்துக்கு சப்போர்ட் பண்றார். அதாவது உற்பத்தி. இவர் ஒரு ஊழியராக நாங்க என்ன செய்யலாம்? இந்த நிறுவனத்துல கருதலாம். சுசானை யாருன்னு கருதலாம்? நாங்க ஒரு ஊழியராக, நிறுவனத்துல ஒரு ஊழியராக அவர் நாங்க கருதலாம். ரைட். இத்தயாரிப்புகள் ரூபன் என்பவருக்கு சொந்தமான ட்ரெக் சிட்டி சிறப்பு சந்தையில் விநியோக சங்கிலி மூலம் விநியோகம் செய்யப்படுகின்றது. ரைட். இப்ப என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, சுசான் இந்த பொருட்களை உற்பத்தி செஞ்சு, அந்த சோலார் பேனல்ல உற்பத்தி செஞ்சு இது வேறொரு மார்க்கெட்ல கொண்டு என்ன சொல்றாங்க, ஒரு ட்ரெக் சிட்டி என்ற சூப்பர் மார்க்கெட்ல கொண்டு போய் விற்பனை செய்யறாங்க. ரைட். ட்ரெக் சிட்டி அது யாருக்கு சொந்தமானது? ரூபன் என்பவருக்கு சொந்தமான ட்ரெக் சிட்டி என்ற ஒரு வியாபார ஒரு சூப்பர் மார்க்கெட்ல இதை கொண்டு செல் பண்றாங்க. இப்ப நாங்க இதுல
கேள்வியை அணுகுவோம் பிள்ளையால். ரைட், எப்படியான கேள்விகள் இதுல கேட்கப்படுதுன்னு பார்ப்போம். ரைட், மேலே தரப்பட்ட சம்பவ கற்கையில் ஆதியா தனது வீடமைப்பு தேவையை நிறைவேற்றிக் கொண்டது விஜயா சோழர் பனல் வணிகத்தின் மூலமாகும். அப்ப சொல்றாங்க, இந்த மேலே சொல்லப்பட்ட இந்த ரைட், இந்த ரோஸ் வில்லா, இந்த ரோஸ் வில்லா என்ன சொல்லப்படுது, மேலே தரப்பட்ட சம்பவ கற்கையில் ஆதியா தனது வீடமைப்பு தேவையை நிறைவேற்றிக் கொண்டது விஜயா சோழர் பனல் வணிகத்தின் மூலமாகும். அப்ப அவர் வீடமைப்பு தேவை, அப்ப இந்த யாருக்கு, ஆதியோட வீடமைப்பு தேவையை எங்க பெற்றுக்கொண்டார்? அப்ப தேவை, ஒரு மனுஷனுக்கு ஒரு உறையுள் என்றது ரைட், ஒரு தேவை. ரைட், வீடு என்றது ஒரு தேவை. அப்போ ஒரு மனிதனுக்கு வீடு என்ற தேவையை யார் இந்த தேவையை சாட்டிஸ் பண்ணிக்கிறாங்க? விஜயா சோலார் பேனல்ஸாம். ரெண்டாவது சிட்டி சிறப்பு சந்தை மூலம், வரையறுத்த சன் பவர் தனியார் கம்பெனி மூலம், ரோஸ்வில்ல அடுக்குமாடி குடியிருப்பு மூலம். அப்ப ரோஸ்வில்ல அடுக்குமாடி குடியிருப்பின் மூலம் அப்ப நான்கு விட தந்திராங்க. அவர வீடமைப்பு தேவை எது சாட்டிஸ்ஃபை பண்ணுது? எங்களுக்கு சிம்பிளா, எங்களுக்கு இந்த கேள்வியில நார்மலாவே எங்களுக்கு விளங்குது. ரைட், இந்த ரோஸ்வில்லா அடுக்குமாடி அவர வீடமைப்பு தேவையை ரோஸ்வில்லா தான் வழங்குது. ரைட், விஜயா சோலார் பேனல் வழங்குமா? அது ஒரு வியாபாரம். அது அவர வீட்டு தேவைக்கு பயன்படுத்துறாரா? இல்ல. டெக் சிட்டி சிறப்பு சந்தை அந்த வியாபாரத்தில் உற்பத்தி செய்யப்பட்ட பொருட்களை விற்பனை செய்யற ஒரு நிலையம். வரையறுத்த சன்பவர் தனியார் கம்பெனி, அது வந்து எங்களுக்கு சப்ளை பண்றது. ரைட், சப்ளை பண்றது, எங்களுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் சப்ளை பண்றது. ரைட், அப்ப ஆகவே அவர வீடமைப்பு தேவையை பூர்த்தி செய்யற இந்த தரப்பட்ட விடையில வந்து ரோஸ் வில்லா அடுக்குமாடி, இது ஒரு சிம்பிள் ஒரு கேள்வி. இதுல சொல்றதுக்கு எதுவுமே இல்ல பிள்ளையா. ரைட், ரெண்டாவது பாருங்க, விஜயா சோழர் பெனல் வணிகத்தின் புறச்சூழல் காரணிகளை மட்டும் உள்ளடக்கிய விடையை தெரிவு செய்க. புறச்சூழல் காரணிகள். ரைட், அப்ப வணிக சூழல் என்ற விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் பிள்ளையால். ரைட், அப்ப இந்த கேள்வியை அணுகிறதுக்கு முந்தி வணிக சூழல் பற்றிய அறிவு உங்களுக்கு இருக்கணும். அப்ப வணிக சூழல் ரெண்டு வகையா இருக்கு. ரைட், வணிக சூழலை நாங்க எடுத்துக்கொள்ளலாம் ரெண்டு வகையாக. வணிக சூழலை நாங்க பிசினஸ், ரைட், வணிக சூழலை சாரி ரைட், வணிக சூழலை பிள்ளையால் வந்து நாங்க ரெண்டு வகையாக நாங்க உடைக்கலாம். ரைட், இப்ப வணிக சூழலை இரண்டு வகையாக உடைக்கலாம். ஒன்று அகச்சூழல், சாரி ரைட், அப்ப இந்த புறச்சூழல் காரணி மட்டும் உள்ளடக்கிய விடையை தெரிவு செய்யன்னு சொல்லி சொல்லிக்கிறாங்க. ரைட், அப்ப இதுக்கு நாங்க வணிகச் சூழல் சம்பந்தமான அறிவு உங்களுக்கு வழங்கணும் பிள்ளையார். ரைட், அப்ப வணிகச் சூழல் சம்பந்தமான அறிவு எங்களுக்கு கட்டாயமாக இதோட எங்களுக்கு தெரியணும். ரைட், அப்ப இதுல பாருங்க, வணிகச் சூழல். ரைட், வணிகச் சூழல் சம்பந்தப்பட்ட உங்களுக்கு அந்த அறிவு கட்டாயமா தெரியணும் பிள்ளையார். ரைட், இதுல பாருங்க, வணிகச் சூழல்ல அகச்சூழல் இருக்கு, புறச்சூழல் இருக்கு. அகச்சூழல் என்றா என்ன? ஒரு நிறுவனத்துக்குள்ள காணப்படுகின்ற நிறுவனத்துல நிறுவனத்தை செல்வாக்கு செலுத்துகின்ற ஆனா நிறுவனத்தினால் கட்டுப்படுத்தக்கூடிய காரணிகள் தான் அகச்சூழல் காரணி. நிறுவனத்தினால் வித்தின் த கண்ட்ரோல் ஆஃப் த ஆர்கனைசேஷன்ஸ். ரைட், அப்ப நிறுவனத்திற கட்டுப்பாட்டுக்குள்ள சூழல்கள் அனைத்தும் அகச்சூழல். நிறுவனம் நினைச்சா அதை கண்ட்ரோல் பண்ணும். ரைட், நிறுவனத்திற ஸ்டைலுக்கு ஏத்த மாதிரி மாத்திக்கொள்ளும், அதுதான் அகச்சூழல். புறச்சூழல் என்றது வந்து நிறுவனம் நினைச்சாலும் மாத்த இயலாது. நிறுவனத்திற ஸ்டைலுக்கு ஏற்ப அதை மாத்திக்கொள்ளாது. அந்த காரணிகள் அதுகள் எல்லாம் புறச்சூழல். நிறுவனத்தில் ஆனா தாக்கம் செலுத்தும். நிறுவனத்துல தாக்கம் செலுத்தக்கூடிய ஒரு கனெக்ஷன் ஏதோ ஒரு வகையில இந்த ரெண்டு சூழலும் புள்ளையில வந்து ஒரு வியாபாரத்துல இந்த ரெண்டு சூழலும் வியாபாரத்துல ஏதோ ஒரு வகையில கனெக்ஷன் இருக்கும். ஒரு வணிகமா எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னா அந்த வணிகத்துல அகச்சூழலும் தாக்கம் செலுத்தும், புறச்சூழலும் தாக்கம் செலுத்தும். அகச்சூழலை நிறுவனத்தினால் கண்ட்ரோல் பண்ணிடும். ரைட், இது நிறுவனத்தினால கண்ட்ரோல் பண்ணிடும். ஆனா இது வந்து கண்ட்ரோல் பண்ண இயலாது. ரைட், புறச்சூழல் கண்ட்ரோல் பண்ண இயலாது. இப்ப அகச்சூழல் என்ற விஷயத்துல உரிமையாளர்கள், நிறுவனத்துல உரிமையாளர்கள் வந்து நிறுவனம் என்ன செய்யலாம்? நிறுவனத்தை உரிமையாளர்கள் அதுக்கேற்ற மாதிரி என்ன செய்யலாம்? நிறுவனத்துல உரிமையாளர்ன்றது பெரும்பாலும் நிறுவனத்தை சார்ந்த ஆட்களாக இருப்பாங்க. ரைட், இப்ப நிறுவனத்துல உரிமையாளர்கள் அவங்க என்ன செய்வாங்க? மூலதனத்தை கூட்டுவாங்க அல்லது மூலதனத்தை குறைச்சு கொள்வாங்க. ரைட், அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அதை அட்ஜஸ்ட் பண்ணி கொள்வாங்க. ரைட், வித் இந்த கண்ட்ரோல். முகாமையாளர் என்ற விஷயம் வந்து இப்ப நிறுவனத்துல முகாமை வந்து இன்எஃபிஷியன்ஸா காணப்படுகின்ற போது என்ன செய்யலாம்? ஒரு எஃபிஷியன்ஸான முகாமையை ரீப்ளேஸ் பண்ணலாம். அப்ப நிறுவனம் அதை கண்ட்ரோல் பண்ணும். முகாமையாளர்கள் வந்து நிறுவனத்தை என்ன செய்யலாம்? நிறுவனம் கட்டுப்படுத்தலாம் முகாமையாளர்களை. தேவையான சந்தர்ப்பத்தில் தேவையான முகாமையாளர்களை என்ன செய்யலாம்? நியமனம் செய்து கொள்ள முடியும். அதே போலதான் ஊழியர்கள்ல வந்து என்ன செய்யலாம்? திறமையை கூட்டலாம். ஊழியர்கள் அனுபவம் இல்லாட்டி அனுபவத்தை கொடுக்கலாம். ஊழியர்கள் வந்து சிறப்பாக இயங்காட்டி ரைட் அவங்கள பணி நீக்கம் செய்யலாம். ரைட், இதுக்கேற்ற மாதிரி நிறுவனம் கண்ட்ரோல் பண்ணும். நிறுவனத்துல எஃபிஷியன்ஸை கூட்டும் குறைக்கும். ரைட், இதனால நிறுவனத்துக்கு வரக்கூடிய விஷயம் என்ன சொன்ன பிள்ளைகள் வந்து ரைட், இதனால நிறுவனத்துக்கு வரக்கூடிய விஷயம் வந்து ஒன்று பலம் அல்லது பலவீனம். அகச்சூழல்னால ஏற்படுற விளைவு ஒன்று பலம் வரும். ரைட், பலம், ரைட், பலவீனம்.
ரெண்டு விஷயம் உருவாகும். ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ். புறச்சூழல் காரணிகள் அப்படின்றது வந்து நினைச்சு அடுத்தது பார்ப்போம். புறச்சூழல் காரணிகள்ன்றது நிறுவனத்தின் வாடிக்கையாளர்கள், வழங்குனர்கள், போட்டியாளர்கள், அரசியல் சூழல் காரணி, சட்டச்சூழல் காரணி, பொருளாதார சூழல் காரணி, தொழில்நுட்ப சூழல் காரணி, பூகோளமய சூழல் காரணி. இந்த காரணிகள் நிறுவனத்தினால கட்டுப்படுத்த முடியாத காரணி. ஆனால் நிறுவனத்துல என்ன செய்யப்படும்? ஒரு செல்வாக்கு செலுத்தக்கூடியதாக இருக்கும். நிறுவனத்தில் செல்வாக்கு செலுத்தக்கூடிய காரணிகளாக இருக்கும். உதாரணமாக வாடிக்கையாளர்கள். இப்ப வாடிக்கையாளர்கள் நிறுவனத்துல தாக்கம் செலுத்துவாங்க. ஆனா வாடிக்கையாளர்கள் நாங்க கண்ட்ரோல் பண்ணலாமா? வாடிக்கையாளர்கள் நாங்க கண்ட்ரோல் பண்ண இயலாது. நாங்க வாடிக்கையாளர்களிருந்து வாய்ப்புகள் எதிர்பார்க்கலாம். ரைட். அதே போல வாடிக்கையாளர்களிருந்து அச்சுறுத்தலும் சம்டைம் எங்களுக்கு என்ன செய்யலாம்? வரலாம். ரைட். அப்ப ஆகவே நிறுவனம் வந்து வாடிக்கையாளர்கள் ஒரு காலமும் கண்ட்ரோல் பண்ண இயலாது. ரைட். அவங்க விரும்பினா வாங்குவாங்க, விரும்பாட்டி அவங்க போவாங்க. ரைட். அதனால நீங்க கட்டாயம் வாங்கத்தான் வேணும்னு சொல்லி நீங்க அவங்கள கம்பல் பண்ண இயலாது. அதே போல வழங்குனர்கள் யாரு? சப்ளையர். ஒரு நிறுவனத்துக்கு மெட்டீரியல்ஸை வழங்குறார்கள். இப்ப எங்கட வணிகத்தை பார்த்தோம்னு சொன்னால், எங்கட வணிகத்துல வந்து சப்ளையர் யாருன்னு பாத்தீங்கன்னா சன். ரைட். எங்கட வணிகத்துல யார் சப்ளையர் பாத்தீங்கன்னா சன் பவர். அண்ட் அவங்க தான் இந்த மெட்டீரியல்ஸை வழங்குறாங்க. ரைட். இந்த விஜயா நிறுவனத்துக்கு சப்ளையர் யாரு? சன் பவர் தனியார் கம்பெனி. அவங்க தான் இந்த நிறுவனத்துக்கு சப்ளை பண்றாங்க. ரைட். அப்ப இந்த கம்பெனி இந்த இடத்துல வந்து நாங்க சொல்லலாம் வந்து இவர் ஒரு சப்ளையர். ஆகவே சப்ளையரை கட்டுப்படுத்த இயலுமா? சப்ளையர்ன்றது ஒரு வெளிச்சூழல் காரணி. நிறுவனத்துக்கு வெளியே காணப்படுகின்ற காரணியாக இதை கட்டுப்படுத்த இயலாது. ரைட். இப்ப வழங்குனர்கள் கட்டுப்படுத்த இயலாது, வாடிக்கையாளர்களை கட்டுப்படுத்த இயலாது, போட்டியாளர்கள் கம்படிட்டர் எங்களுக்கு சமமான பொருட்களை விற்கக்கூடிய ரைட் சந்தையில காணப்படுகின்ற போட்டியாளர்கள் கம்படிட்டர்ஸ். இது ஆல்சோ நாங்க எங்களால கண்ட்ரோல் பண்ண இயலாது. அரசியல் சூழல் காரணிகள். நிறுவனத்துல அரசியல் சூழல் காரணிகள் நாங்க கட்டுப்படுத்த இயலுமா? ஒரு நிறுவனத்துல கட்டுப்படுத்த இயலுமா? இல்ல. ரைட். அதே போல சட்டச்சூழல் காரணிகளும் ரைட். இப்ப புது சட்டங்களும் அமல்படுத்தலாம். 2007ஆம் ஆண்டு 7ஆம் இலக்க கம்பெனி சட்டம். இது ஒரு சட்டச்சூழல் காரணி. ரைட். வரி சட்டம். அப்படி பல சட்டங்கள் நாட்டில் காணப்படுகின்றது. இந்த சட்டங்களும் சட்டச்சூழல் காரணிகள் ஒரு நிறுவனத்தால் கண்ட்ரோல் பண்ண இயலாது. பொருளாதார சூழல் காரணிகள். ஒரு நாட்டில் காணப்படுகின்ற இன்ஃபிளேஷன். ஒரு இன்ஃபிளேஷனை நிறுவனத்தில் கட்டுப்படுத்த இயலுமா? ஒரு நிறுவனத்தால கட்டுப்படுத்த இயலுமா? நீங்க நினைச்சாலும் கண்ட்ரோல் பண்ண இயலுமா? இல்ல. அது 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 மைக்ரோ எஃபெக்டர். ஒரு நாட்டு முழு விடயங்களையும் உள்ளடக்கி ஒரு நிறுவனத்தால் அதை கண்ட்ரோல் பண்ண இயலாது. தொழில்நுட்ப சூழல். டெக்னாலஜி மாறும். நானோ டெக்னாலஜி இருக்கு, டிஜிட்டல் டெக்னாலஜி இருக்கு, ஏஐ டெக்னாலஜி இருக்கு. இப்படி டெக்னாலஜி மாறக்குள்ள நிறுவனம் தான் அதுக்கேற்ற மாதிரி எடிக்ட் ஆகி போகணுமே தவிர நிறுவனத்தால கண்ட்ரோல் பண்ண இயலாது. அதே மாதிரி தான் பூகோளமய சூழல்கள் காரணிகள். இப்படியான காரணிகள், இந்த புறச்சூழல் காரணிகள் நிறுவனம் அந்த வாய்ப்புகள் இதுல இருந்தா அதை பெற்றுக்கொள்ளலாமா தவிர நிறுவனம் அதுல கண்ட்ரோல் பண்ண இயலாது. ரைட். அதே போல நிறுவனம் சில வாய்ப்புகள் எடுத்து அச்சுறுத்தலை வந்து அதுக்கேற்ற மாதிரி நிறுவனம் அதுக்கு அந்த அச்சுறுத்தலை தாங்கிக் கொள்ளக்கூடிய வகையில நிறுவனம் தனது தந்திரோபாயங்களை செய்யணும், எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு தேவைப்பாடு இருக்கும். ரைட். அப்ப இதுதான் இதுக்குள்ள விஷயம் பிள்ளையால். அகச்சூழல் காரணி, புறச்சூழல் காரணி. ரைட். வெரி சிம்பிள். இதுல ஒன்றுமே இல்லை. ரைட். அப்ப அகச்சூழல் காரணிகள் இருந்து என்ன வரும்? வாய்ப்பும் புறச்சூழல் காரணிகள் எங்களுக்கு வரக்கூடியது வாய்ப்பு. ரைட். அதே போல அச்சுறுத்தல். ரைட். அப்ப 2 ஃபேக்டர் எங்களுக்கு வரக்கூடியதாக இருக்கும். வாய்ப்பு என் அச்சுறுத்தல். ரைட். சோ இதுதான் இதுக்குள்ள விஷயம் பிள்ளையால். ரைட். இப்ப நாங்க கேள்விக்கு போவோம். முதலாவது அப்ப 2வது கேள்வி கேட்டாங்க என்ன? விஜயா சோலார் பேனல் வணிகத்தின் புறச்சூழல் காரணிகளை மட்டும் உள்ளடக்கிய விடையை தெரிவு செய்க. முதலாவது ஆதியா. ஆதியான்றது உரிமையாளர். அப்ப உரிமையாளர் ஒரு புறச்சூழல் காரணியா? இல்ல. ட்ரெக்சிட்டி சிறப்பு சந்தை. ட்ரெக்சிட்டி சிறப்பு சந்தை என்றது வந்து எங்களுக்கு டிஸ்ட்ரிபியூஷன் சேனல். அது உங்களுக்கு ஒரு வெளிச்சூழல் காரணி தான். ரைட். ஆனால் ஆதியா உரிமையாளர்ன்றது எங்களுக்கு இது அகச்சூழல். ஆகவே முதலாவது விட பிழை. 2வது ரூபன் மற்றும் வரையறுத்த சன் பவர் தனியார் கம்பெனி. ரூபன் என்பவர் யார்? ரூபன் என்றவர் வந்து இந்த இடத்துல வந்து எங்களுக்கு இந்த ட்ரெக்சிட்டிக்கு சொந்தமான சிறப்பு சந்தைக்கு சொந்தமான நபர். ரைட். ட்ரெக்சிட்டிக்கு சொந்தமான ரூபன் என்பவர். இப்ப இவர் வந்து எங்களுக்கு புறச்சூழல் காரணியாக இருப்பார். ரூபன் வரையறுத்த சன் பவர் தனியார் கம்பெனியில் ரூபர் வந்து அவர் ஒரு புறச்சூழல் காரணியாக இருப்பார். அதே போல வரையறுத்த சன் பவர் கம்பெனியும் உங்களுக்கு ஒரு புறச்சூழல் காரணி தான். ரைட். அப்ப 2 இதுக்குள்ளாம் வரப்போகுது. ரூபன் நிறுவனம் தான் வரையறுக்கப்பட்ட ரைட் சன் பவர் தனியார் கம்பெனி. அதே போல சுசான் என்றவர் யாரு? நிறுவனத்துக்குள்ள இருக்கிற ஒரு ஊழியர், உற்பத்தி செயற்பாடுகளில் ஈடுபடக்கூடிய ஒரு ஊழியர். சோ அப்ப சுசான் என்ற விட வராது. ரைட். அப்ப அதனால அந்த மற்ற விடையும் ட்ரெக்சிட்டி சிறப்பு சந்தை. ட்ரெக்சிட்டி சிறப்பு சந்தை ஒரு புறச்சூழல் காரணி. ஆனா சுசான் அகச்சூழல் காரணி. அதே மாதிரி பாருங்க, சுசான் அகச்சூழல் காரணி. வரையறுக்கப்பட்ட சன் பவர் தனியார் கம்பெனி. ரைட்.
அப்ப அது வந்து எங்களுக்கு புறச்சூழல் காரணியாக இருந்தாலும் இந்த சுசான் என்றவர் ஒரு அகச்சூழல் காரணி. ஆகவே விட இதுக்கு ரெண்டு மிகவும் பொருத்தமான விட வந்து இதுக்கு இரண்டாவது விட இதுக்கு பொருத்தமாக இருக்கும். ரைட். ஏன்னா ரூபன் நிறுவனத்துக்கு உள்ளே காணப்படக்கூடிய நபர், அதே போல வரையறுத்த சன் பவர் தனியார் கம்பெனி என்றது வந்து சரி சரி ரூபன் ஸ்ட்ரைட் ரூபன் என்றவர் நிறுவனத்துக்கு வெளியே காணப்படக்கூடிய நபர், அதே போல அந்த ரூபனுக்கு சொந்தமானதுதான் வந்து இந்த சன் பவர் தனியார் கம்பெனியாக காணப்படும். ஆகவே விட இதுக்கு வந்து இரண்டாவது விட மிகவும் பொருத்தமான விடையாக இருக்கும். ரைட். அடுத்த கேள்வியை பார்ப்போம் பிள்ளையார். ரைட். அடுத்த கேள்விக்கு வருவோம். ட்ரெக்சிட்டி சிறப்பு சந்தை விநியோக சங்கிலியானது ட்ரெக்சிட்டி சிறப்பு சந்தையின் விநியோக சங்கிலியானது விஜயா சோலார் பனல் வணிகத்துக்கு ஒரு பலம் ஆகும். ட்ரெக்சிட்டி சிறப்பு சந்தையின் விநியோக ட்ரெக்சிட்டி என்றது எது பிள்ளையால் நினைக்கிறது? ட்ரெக்சிட்டி ட்ரெக்சிட்டி சிறப்பு சந்தையின் விநியோக சங்கிலியானது விஜயா சோலார் பனல் வணிகத்துக்கு. அப்ப இந்த விஜயா சோலார் பனல் வணிகத்துக்கு என்னது? ஒரு புறச்சூழல் காரணியிலிருந்து வரக்கூடிய நான் சொல்லி தந்தீரன். ஒரு புறச்சூழல் காரணியிலிருந்து எங்களுக்கு ஒன்று வாய்ப்பு வரும், இல்லாட்டி அச்சுறுத்தல் வரும். ரெண்டுல ஒன்று. எங்களுக்கு சாதகமா இருந்தா அது வாய்ப்பு, எங்களுக்கு பாதகமா இருந்தா அச்சுறுத்தல். ரைட். அப்ப எங்களுக்கு வணிகம், எங்களுக்கு சிறப்பு சந்தை, இந்த நிறுவனத்துக்கு சிறப்பு சந்தை ஒன்று எங்களுக்கு ஒரு வாய்ப்பு, ஒரு மார்க்கெட்டை தாராது வந்து எங்களுக்கு வாய்ப்பு அச்சுறுத்தலாம். இந்த சோலார் பின்னலை விற்கிறதுக்குரிய ஒரு சந்தை வாய்ப்பு இந்த ரூபனுக்கு சொந்தமான இந்த ரெக்சிட்டி சிறப்பு சந்தையால வழங்கப்படுதுன்றா எங்களுக்கு வாய்ப்பா அச்சுறுத்தல். இது ஒரு வாய்ப்பு. ரைட். இந்த வாய்ப்பை ரைட் இந்த விஜயா சோலார் பேனல்ஸ் விடாது. ரைட். எங்கெல்லாம் மார்க்கெட் இருக்கு அங்கெல்லாம் கொண்டு விற்க பார்க்கும். ரைட். அப்ப அதனால இந்த ட்ரெக்சிட்டி என்றது இந்த விஜயா சோலார் பேனல் வணிகத்துக்கு இது ஒரு வாய்ப்பாக நாங்க எடுத்துக்கொள்ளணும். ரைட். இது ஒரு வாய்ப்பாக எடுத்துக்கொள்ள வேண்டும். ரைட். அப்ப இதுக்கு விட வந்து எத்தனை பிள்ளைகளை வந்து பாருங்க. ரைட். மூன்றாவதுக்கு 3 ஒரு வாய்ப்பாக எடுக்கணும். ரைட். அடுத்ததை பாருங்க. ஆதியா வணிகத்தின் உற்பத்தி காரணியான மூலதனத்துக்கான ஒரு உதாரணமாக அமைவது. ரைட். பொதுவாகவே இப்போ உற்பத்தி காரணி என்ற விஷயம் பிள்ளையால் வந்து நல்லா வழங்கிக் கொள்ளணும். ரைட். உற்பத்தி காரணிகள் 4 காரணிகள் இருக்கு. ஒன்று நிலம், மூலதனம், உழைப்பு, முயற்சி அப்படி என்ற 4 காரணிகள் இருக்கு. நிலம், மூலதனம், உழைப்பு, முயற்சி. ரைட். நிலம், மூலதனம், உழைப்பு, ரைட், முயற்சி அப்படி என்ற 4 உற்பத்தி காரணிகள் காணப்படுகின்றது. நிலம் என்றது ரைட். நிலம் என்றது நிறுவனத்தை சாதாரணமா மண்ணை மட்டும் சொல்றல, நிலம் லேண்டை மட்டும் சொல்றல. நிலம் என்றது இயற்கையினால் வழங்கப்பட்ட அனைத்து கொடைகளும். ரைட். அப்ப காற்று, ரைட், மரங்கள் கூட நிலங்களாகத்தான் சொல்லலாம். ரைட். சோ அப்ப இந்த நிலம் என்றது வந்து நாங்க டெபினிஷன்ஸ், நிலம் இதுக்கு கொடுக்கின்றது சன்மானங்கள் இருக்கு ஒவ்வொன்றுக்கும். என்ன நிலத்துக்கு கொடுக்கின்றது வாடகை. ரைட். நிலத்துக்கு கொடுக்கின்றது ஒரு வாடகையை நாங்கள் எடுப்போம். ரைட். சோ அதே மாதிரி மூலதனம் என்றது வந்து பொதுவாகவே பிள்ளைகள் வந்து அது நிறுவனம் மனிதனால் உருவாக்கப்பட்ட உற்பத்திக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு உற்பத்தி காரணி தான் அது. இது ஒரு உள்ளிட்டு உற்பத்தி காரணி தான் அது. ஒரு உற்பத்தி காரணியாக உற்பத்திக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு உற்பத்தி காரணி ஃபெக்டராக நாங்கள் அதை டிஃபைன் பண்ணுவோம். ஆகவே இந்த மூலதனத்துக்கு கொடுக்கப்படுகின்ற கொடுப்பனவு, ரைட், மூலதனத்துக்கு கொடுக்கப்படுகின்ற கொடுப்பனவு வந்து நாங்கள் வட்டியாக நாங்கள் ஐடென்டிஃபை பண்ணுவோம். அதே போல உழைப்புன்றது மனித வளங்களை சொல்றது. ரைட். சிம்பிளா. முயற்சி என்றது வந்து யார் ஒரு வணிகத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முதலீடு செஞ்சு அந்த வியாபாரத்தை லாப நட்டங்களை தாங்கி அவர் முதலீடு செய்கிறார், அவர் தான் முயற்சியாளர். முயற்சின்னு நாங்கள் சிம்பிளா சொல்லுவோம். ரைட். இப்படி 4 காரணிகளும் உள்ளடக்கித்தான் ஒரு வணிகத்துல ஒரு வியாபாரத்தை செய்வாங்க. ரைட். அப்ப இந்த இடத்துல ஆதிய வணிகத்தின் உற்பத்தி காரணியான மூலதனத்துக்கான உதாரணத்தை கட்டிக்கிறாங்க. ரைட். மூலதனத்துக்கான உதாரணத்தை தான் கட்டிக்கிறாங்க. அதுல பாருங்க, முதலாவது ட்ரெக்சிட்டி சிறப்பு சந்தையின் கட்டடம். அப்போ கேட்டது என்ன? ஆதியா வணிகம் எது? ஆதியா வணிகம் எது? எங்கட கேள்வியை பார்க்கணும் நல்லா. என்ன எங்கட கேள்வி வந்து விஜயா, அதாவது ஆதியா வணிகம் வந்து விஜயா சோலார் பேனல் தான். ஆதியாட வணிகம் வந்து விஜயா சோலார் பேனல் தான். அப்ப இதுல பாருங்க, ஆதியா வணிகத்தின் உற்பத்தி காரணியான மூலதனத்துக்கான உதாரணமாக அமைவது ட்ரெக்சிட்டி சிறப்பு சந்தை. ட்ரெக்சிட்டி சிறப்பு சந்தை அது ட்ரெக்சிட்டிக்கு மூலதனமாக இருக்கும். ஆதியா வணிகத்துக்கு ஆதியாட வணிகம் எது? விஜயா சோலார் பேனல்ன்றதான் ஆதியாட வணிகம். அப்ப ஆகவே அது வந்து ஆதியாட வணிகத்துக்கு மூலதனம் அல்ல. வரையறுத்த சன் பவர் தனியார் கம்பெனி, அது சன் பவர் கம்பெனிக்கு இருக்கும் மூலதனமாக. ரைட். அதே போல ரோஸ்வில்ல அடுக்குமாடி குடியிருப்பு கட்டடமாக, ரோஸ்வில்ல அடுக்குமாடி கட்டடத்தை நாங்க ஒரு வணிகத்துக்கு மூலதனமாக நாங்க சொல்றோம்ல, அது ஒரு வசிப்பிடம். ரைட்.
இது ஒரு வணிகம் அல்ல. விஜயா சோலார் பனல் வணிகத்தின் கட்டடமாகும். விஜயா சோலார் பனல் வணிகத்தின் கட்டடம் தான். இதுதான் ஆதியாவுக்குரிய வணிகம். ஆகவே ஆதியோட வணிகம் வந்து விஜயா சோலார் பனல் தான். சோ அப்ப அந்த கட்டடம் வந்து ஒரு மூலதனமாக சொல்லப்படும். ரைட், நல்லா கவனிக்கணும். மூலதனம் தான் கேட்டிக்கு. மூலதனம், ஒரு கட்டடம் என்றது ஒரு மூலதனம். மெஷின், இயந்திரம் என்றது ஒரு மூலதனம். மனிதனால் உருவாக்கப்பட்ட உற்பத்திக்கு பயன்படுத்தக்கூடிய அனைத்து மூலதனமாக சொல்லலாம். ரைட், அப்போ ஒரு கட்டடமாக இருக்கலாம், ஒரு மெஷினரி சிஸ்டமாக இருக்கலாம். ரைட், இவைகள் அனைத்தும் மூலதனம் என்ற வகைக்குள்ள உள்வாங்கப்படும். ஆகவே விட வந்து 4வது பொருத்தமாக இருக்கும். ஆதியா வணிகத்தின் உற்பத்தி காரணியான மூலதனத்துக்கான உதாரணத்தை கேட்கிறாங்க. விஜயா சோலார் பனல்ஸ், அதுதான் ஆதியாட வணிகம். அந்த ஆதியாட வணிகத்தில் பயன்படுத்தக்கூடிய கட்டடம் என்பது ஒரு மூலதனம். ரைட், அப்ப மூலதனம் என்றது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் புள்ளியால். ரைட், மனிதன் தலையீட்டுடன் உருவாக்கப்படக்கூடிய உற்பத்திக்கு மீண்டும் பயன்படுத்தக்கூடிய ஒரு காரணி தான் மூலதனம் என்று நாங்கள் டிஃபைன் பண்ணலாம். ரைட், அடுத்ததுக்கு வருவோம். வரையறுத்த சன் பவர் தனியார் கம்பெனி விஜயா சோலார் பனல் வணிகத்தின் அக்கறை செலுத்துவதற்கான காரணம் என்ன இருக்கிறாங்க. ரைட், அப்ப இந்த சன் பவர் கம்பெனி விஜயா கம்பெனில அக்கறை செலுத்துறதுக்கான காரணம் என்ன? இந்த சன் பவர் கம்பெனி விஜயாவில் அக்கறை செலுத்துறதுக்கான என்ன இன்ட்ரெஸ்ட் அவருக்கு இருக்கு என்றதான் இந்த கேள்வி. முதலாவது சொல்றாங்க பங்கு லாபத்தை பெற்றுக்கொள்வதற்காக. பங்கு லாபத்தை பெற்றுக்கொள்றது யாரு? இவர் ஒரு முதலீட்டாளரா? இவர் இந்த சன் பவர் கம்பெனி விஜயாவில முதலீடு செய்திருக்கிறாரா? இல்ல. முதலீடு செஞ்சா தான் நாங்க என்ன சொல்லலாம், அவர் பங்கு லாபத்தை எதிர்பார்க்கிறார் சொல்லலாம். உதாரணமாக ஆதியாவை நாங்க சொல்லலாம். ஆதியா இந்த விஜயா சோலார் பேனல்ல முதலீடு செஞ்சதுக்கு அவர் பங்கு லாபத்தை எதிர்பார்ப்பார், அதை நாங்க சொல்லலாம். ஆனால் சன் பவர் தான் கேள்வி. விஜயாவில் சன் பவருக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் கேட்கிறாங்க. ரைட், அப்ப முதலாவது விட வந்தது இதுல பிள்ளை. ரைட், அது பங்கு லாபத்தை பெற்றுக் கொள்வதற்காக. பங்கு லாபத்தை பெற்றுக் கொள்றது அது ஆதியாவுக்கு தான் அது பொருந்தும். ரைட், கேள்வி சன் பவருக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் இருக்கு விஜயாவுல என்றுதான். அடுத்து 2வது பாருங்க, தொடர்ச்சியாக கட்டளைகளை பெற்றுக் கொள்வதற்காக. அப்ப இவர் என்ன இன்ட்ரெஸ்ட் பெற்றுக்கொள்வார்? ஒரு எப்பயும் ஒரு சப்ளையர். இவர் ஒரு சப்ளையர். உண்மையாகவே இவருக்கு மெட்டீரியலை வழங்குறார். ரைட், இந்த மெட்டீரியலை கொண்டு உற்பத்தி செஞ்சு இவர் விநியோகம் செய்கிறார். ரைட், வியாபாரத்தில் இதான் இதுல ப்ராசஸ் நடக்குது. எப்படி சன் பவர்ட்ட இருந்து தேவையான மெட்டீரியல்ஸ், இப்போ சோலார் பேனல்னா தேவையான அதுக்குரிய மெட்டீரியல்ஸ் இருக்கும். ரைட், அந்த மெட்டீரியல்ஸை இந்த விஜயா கம்பெனி வாங்கி அதை ப்ரொடியூஸ் பண்ணி, ரைட், அதுக்குரிய எடிஷன், அதாவது ப்ரொடக்ஷன் பண்ணி அதை விற்கிறதுக்கு ஒரு மார்க்கெட்டை தர்றாரு. அதான் இந்த ட்ரெக்சிட்டி. அப்ப இந்த சன் பவர் கம்பெனின்றது வந்து என்னன்னு சொன்னா இது ஒரு சப்ளையர். அப்ப இவர் என்ன செய்வார்? எப்பயும் எங்களுக்கு ஆர்டர் இப்ப நாங்க இவருக்கு ஆர்டர் கொடுப்போம். என்ன உதாரணமாக இந்த விஜயா சோலார் பேனல் ஆர்டர் கொடுப்போம். யாருக்கு? சன் பவருக்கு. எங்களுக்கு இவ்வளவு மெட்டீரியல் தாங்க, இவ்வளவு மெட்டீரியல் தாங்கன்னு சொல்லி நாங்க நினைச்சுவோம், ஆர்டர் பண்ணுவோம். அப்ப இவர் கட்டளையை தான் எதிர்பார்ப்பார். யாருக்கிட்ட இருந்து? விஜயா கிட்ட இருந்து கட்டளையை தான் எதிர்பார்ப்பார். அப்ப இந்த இடத்துல எங்களுக்குரிய ஆன்சர், மிகவும் பொருத்தமான ஆன்சர் வந்து தொடர்ச்சியான கட்டளையை பெற்றுக்கொள்வதற்காக. ரைட், இதுதான் ஆன்சராக இருக்கும். 3வது பாருங்க, இதுக்கும் நியாயமான விலையில் தயாரிப்புகளை பெற்றுக்கொள்வதற்காக. நியாயமான விலையில் தயாரிப்பை அவர் பெற்றுக்கொள்வார். இவருக்கு என்னத்துக்கு தயாரிப்பு? உற்பத்தி செய்யப்பட்ட பொருள் இவர் வாங்குவாரா? இல்லை. தேவண்டா ரூபனுக்கு என்ன செய்யலாம்? இந்த டெக்ஸ்டிக்கு பொருட்களை நியாயமான விலையில் பெற்று விற்கிறதுக்கு அப்படி என்ன சொன்னா நாங்க அதுக்கான உதாரணத்தை ஏற்றுக்கொள்ளலாம். ஆனா கேள்வி சன்னுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் விஜயாவில் என்றதான் கேள்வி. டெக்ஸ்டிக்கு இந்த 3வது ஆன்சர் தேவண்டா பொருந்தலாம். எப்படி? அதாவது போதும் நியாயமான பொருட்களை இவர்கிட்ட பெற்று இவர் மீளவும் விற்பனை செய்யறதுக்கு அப்படி என்ன பொருந்தலாம். ஆனா கேள்வி அதல்ல. ரைட், கேள்வி வந்து சன் பவருக்கு விஜயாவில என்ன இன்ட்ரெஸ்ட்ன்றதுதான். ஆகவே அவர் கட்டளையை தான் பெற்றுக்கொள்வார். ரைட், அப்ப நாங்க அது விடவும் இதுக்கு பொருந்தாது. முதலீட்டை பாதுகாப்பை உறுதிப்படுத்திக் கொள்வதற்காக அப்படி நாங்க சொல்ல இயலாது. ரைட், அப்ப ஆகவே மிகவும் பொருத்தமான விட 2வது. ஆகவே இந்த பந்திக்கு, இந்த 5 கேள்விக்கு இந்த பந்தியை நீங்க விளங்கி ஆன்சர் பண்ண முடியும். அந்த பந்தியை உங்களுக்கு போதுமான விளக்கம் மட்டும் தேவைப்படையால் ஃபர்ஸ்ட்டுக்கு நீங்க பந்தியை வாசிக்கணும். சரியான அண்டர்ஸ்டாண்டிங்கோட இந்த கேள்விக்கு ஆன்சர் பண்ணணும். ரைட், நிறைய பேர் இந்த பந்தி ஃபர்ஸ்ட் கேள்வியை நிறைய பேர் பிழையான விடைக்கு நீங்க மார்க் பண்றது கூட நிறைய பேர். ஸோ ஆகவே இந்த முதலாவது கேள்வியை பந்தியை சரியா விளங்கி ரைட் நீங்க ஆன்சர் பண்ணணும். அதுக்கு போதுமாக உங்களோட சப்ஜெக்ட் நாலேஜும் அதில் ஒவ்வொரு யூனிட் சம்பந்தமான நாலேஜும் உங்களுக்கு இருக்கணும் பிள்ளையால். ரைட், ஸோ இந்த 5 கேள்வியும் உங்களுக்கு விளங்கியிருக்கும்னு நினைக்கிறேன். ரைட், இப்போ நாங்கள் 6வது கேள்விக்கு போவோம். தற்போது பெரும்பாலான வணிகங்கள் பங்குடைமையிலையும் பார்க்க கூட்டணிக்கப்பட்ட கம்பெனிகளாக செயற்பட முன்னுரிமை அளிக்கின்றன. இதற்கான காரணமாவது அப்படி சொல்கிறாங்க.
என்னன்னு சொன்னா இப்ப பங்குடைமை வணிகத்தை நடத்துற பங்குடைமை வணிகர்களும் கூட கம்பெனியாக மாத்தணும்ன்றான் விரும்புறாங்களாம். அப்ப இதுக்கான காரணமாக என்ன எடுக்கிறாங்க? ரைட். அப்ப முதலாவது காரணம் இலாபங்களின் விநியோகம். ரைட். அப்ப இலாபங்களின் விநியோகம் முதலாவது காரணமாக சொல்றாங்க. அது ஏற்றுக்கொள்ளலாமா? இப்ப பங்குடைமையிலையும் லாபம் தாராங்க தான், கம்பெனிலையும் லாபம் தாராங்க தான். அப்ப இதுல என்ன வித்தியாசம்? லாபங்கள் விநியோகம் மற்றும் நடக்கிறதுக்காக நாங்க கம்பெனிக்கு மாறணும் யோசிக்கிறோம் பங்குடைமையில இருந்து இல்ல. அது பங்குடைமையிலையும் லாபம் கிடைக்கும், கம்பெனிலையும் கிடைக்கும். ஸோ அப்ப இது காரணம் அல்ல. இப்ப கம்பெனிக்கு மாறணும்ன்றது இது காரணம் அல்ல. ரைட். ரெண்டாவது உடைமையாண்மையின் பிரிப்பு. இப்போ உடைமையாண்மை ரைட். உடைமையாண்மையின் பிரிப்பு வந்து இப்போ உதாரணமாக நிறுவனம் வேற, உரிமையாளர் வேற. அது பங்குடைமையிலேயே நாங்க பார்க்கலாம். இப்போ நிறுவனம் வேற, அதே போல உரிமையாளர்கள் வேற என்று சொல்லி நாங்க ஒரு அதாவது நோமலா எல்லா வணிகத்திலையும் அப்படித்தான் பேசிக் அக்கௌண்ட்ஸ் நாங்க செய்வோம். என்ன, நிறுவனம் வேற உரிமையாளர் வேற அப்படின்ற உடைமையாண்மையின் பிரிப்புன்றது இது நாங்க சொல்ற விஷயம் அல்ல. அதே போல வரையறுக்கப்படாத நட்ட பொறுப்பு அப்படி இல்லைன்னு ஒரு கம்பெனிக்கு நாங்க போகணும். ஒரு கம்பெனியில முதல் எங்களுக்கு ஒரு கம்பெனியில பண்பு எங்களுக்கு என்ன தெரியணும்? ஒரு கம்பெனியில பண்பு வரையறுக்கப்பட்ட நட்ட பொறுப்பு மிக முக்கியமானது. ஒரு வரையறுக்கப்பட்ட நட்ட பொறுப்பு இருக்கும். ஒரு கம்பெனி எடுத்துக்கொண்ட பிள்ளையால் வரையறுக்கப்பட்ட நட்ட பொறுப்பு அந்த கம்பெனியிட மிக பிரதானமான ஒரு காரணம். அது என்ன வரையறுக்கப்பட்ட நட்ட பொறுப்பு? நீங்க உதாரணமாக ஒரு 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 லட்சம் காசு நீங்க இன்வெஸ்ட் பண்றீங்கன்னு சொன்னா நிறுவனம் வந்து 1,00,000க்குள்ளான உங்களோட பொறுப்பு வரையறுக்கப்படும். ரைட். அதாவது 1,00,000 காசு இட்டீங்கன்னு 1,00,000 நட்டம் வருதுன்னு வைப்போமே. ரைட். 1,50,000 நட்டம் வருது. அந்த 1,50,000 நட்டம் வருதுன்னு 50,000 உங்கள்ட்ட மேலதிகமா கேட்க மாட்டாங்க அந்த நட்டத்தை செட்டில் பண்றதுக்கு. ஆனா ஒரு பங்குடைமையாக இருந்தால் நீங்க போட்ட மூலதனம் 1,00,000 இருந்தாலும் மேலதிகமாக 50,000 நட்டம் வந்துச்சுன்னு போட்ட மூலதனத்தை தாண்டி அந்த 50,000 நீங்க சொந்த சொத்தை வித்தண்டான கொடுத்து அதை நீங்க என்ன செய்யணும்? செட்டில் பண்ண வேண்டிய ஒரு தேவை அது பங்குடைமையில காணப்படும். அதுதான் வரையறுக்கப்படாத நட்ட பொறுப்பு இதுல பங்குடைமையில. ஆனால் ஒரு கம்பெனில நட்ட பொறுப்பு வரையறுக்கப்பட்டிருக்கின்ற என்ன அர்த்தம்? நீங்க போட்ட மூலதனத்தை தாண்டி நீங்க ₹1 காசையும் நீங்க என்ன செய்யல மேலதிகமாக கொடுக்க வேண்டியது இல்லை. நட்டம் வந்தால் சப்போஸ் கம்பெனிக்கு நட்டம் வந்தானே எல்லா சந்தர்ப்பம் லாபம் வரும்னு சொல்லிடாது, நட்டம் வரலாம். அவ்வாறு நட்டம் வருகின்ற போது நீங்க போட்ட மூலதனத்தை தாண்டி மேலதிகமாக ₹1 நீங்க என்ன செய்ய தேவையில்லை, ₹1 கொடுக்க வேண்டிய அவசியம் வராது கம்பெனிக்கு. ரைட். அப்படியும் வரவும் விட மாட்டாங்க. போட்ட மூலதனத்தை தாண்டி நட்டம் வரத்துக்கு விட மாட்டாங்க. ஏன்னா அது கம்பெனியில நிர்வாகம் அப்படி. அது அது ஒரு நீண்ட ஒரு அது அது சொல்றேன் சின்ன பிள்ளையால் அதுக்கு நிறைய நேரம் தேவைப்படும். ஸோ அதை நான் ரைட் உங்களுக்கு நார்மலாக சொல்றேன். ரைட். ஓகே. அடுத்தது பாருங்க சட்ட ஆளுமை. சட்ட ஆளுமை ஒரு ஒரு கம்பெனிக்கு காணப்படுகின்ற மிக பிரதான பண்புகள்ல உண்டு சட்ட ஆளுமை. ஆகவே சட்ட ஆளுமை என்றது வந்து கம்பெனியோட பேரை பயன்படுத்தி சொத்துக்களை கொள்வனு செய்யலாம். கம்பெனியோட பேரை பயன்படுத்தி ரைட் எக்ரிமெண்ட் பண்ணலாம். ரைட். கம்பெனியோட பேரை பயன்படுத்தி ஒரு நபர் மீதோ அல்லது இன்னொரு வணிகத்தின் மீதோ வழக்கு தொடரலாம். ரைட். இப்படி கம்பெனி அதான் சட்ட ஆளுமைன்னு சொல்றது. சட்ட ஆளுமை ஒரு தனிநபர் ஒரு 18 வயதுக்கு மேற்பட்ட இலங்கையில் ஒரு 18 வயதுக்கு மேற்பட்ட ஒரு நபருக்கு ஒரு சட்ட ஆளுமை உள்ள நபரான சொல்லுவோம். அவரோட பேரை பயன்படுத்தி வழக்கு தொடரலாம். அவரோட பேரை பயன்படுத்தி ரைட் நாங்க என்ன செய்யலாம்? சொத்து கொள்வனை செய்யலாம். எல்லா விஷயமும் ஒரு தனிநபருக்கு இருக்கின்ற சட்ட ஆளுமை எப்படியோ அதே மாதிரி ஒரு கம்பெனிக்கு இருக்கு. ஆனா இதே விஷயம் பங்குடைமை இருக்குன்னு கேட்டா இல்ல. பங்குடைமையை பேரை பயன்படுத்தி நாங்க எக்ரிமெண்ட் பண்ணலாமான்னு கேட்டா இல்ல. பங்குடைமையை பேரை பயன்படுத்தி நாங்க வழக்கு தொடரலாமான்னு கேட்டா இல்ல. ரைட். பங்குடைமையை பேரை பயன்படுத்தி வங்கியில போய் கடன் கேட்டா தருவானா? இல்ல. ஆனா ஒரு கம்பெனியா இருந்தா அனைத்தையும் நான் சொல்லப்பட்ட அனைத்துக்கும் எஸ். ரைட். அப்ப ஒரு கம்பெனி சட்ட ஆளுமை என்றுதான். ஆகவே கம்பெனிக்கு சட்ட ஆளுமை காணப்படும். அதுக்காகத்தான் நிறைய பங்குடைமையிலிருந்து நிறைய பேர் என்ன செய்வாங்கன்னு சொன்னா கம்பெனிக்கு மாறுறதுக்கு யோசிப்பாங்க. சோ இந்த 4வது விட எங்களுக்கு பொருந்தக்கூடியது. ஆகவே கம்பெனியோட பண்புகள் நல்லா தெரிஞ்சுக்கணும் கட்டாயம் பிள்ளையார். ஒன்று என்னது? சட்ட ஆளுமை காணப்படும், வரையறுக்கப்பட்ட நட்ட பொறுப்பு இருக்கும், இயக்குனர் சபை கொண்ட நிர்வாகம், இயக்குனர் டிரெக்டர் இருப்பாங்க கம்பெனிக்கு. அவங்க தான் நிறுவனத்தை சிறந்த வகையில சிறந்த வழியில நடத்தி செல்வாங்க. அப்ப டிரெக்டர் இயக்குனர் கொண்ட நிர்வாகம் இருக்கும். அதே போல அதுல 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 ஆயுள் வந்து எப்படி சொன்னா நீடித்த ஆயுள் கொண்டதாக காணப்படும். இப்ப பங்குடைமையெல்லாம் ஒரு நபர் இறந்துட்டாருன்னு சொன்னா ரைட், ஒரு பங்குடைமையில ஒரு நபர் இறந்துட்டாருன்னு சொன்னா அல்லது சித்த சுயாதீனம் அடைஞ்சிட்டாருன்னு சொன்னா ரைட், அந்த பங்குடைமையை கலைக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கும். பங்குடைமையை கலைச்சு புது பங்குடைமையை உருவாக்க வேண்டிய தேவை இருக்கும். ஆனா கம்பெனி அப்படி இல்லை. ஒரு நபர் இறந்து போனாலும் சரிதான். ரைட். அந்த ஒரு நபர் வந்து சித்த சுயாதீனம் அடைஞ்சாலும் சரிதான். கம்பெனி இயங்கிட்டு இருக்கும். கம்பெனி அதில் பாட்டுக்கு இயங்கிட்டு இருக்கும். ஏன்னா இயக்குனர் தான் அந்த கம்பெனியை இயக்குறது. ரைட். நீங்க ஒரு சாதாரண ஒரு பங்குதாரராக இருந்தாலும் கம்பெனியே இயங்கிட்டு இருக்கும். அதான் அதில் இருக்கிற
பண்பு. ஆகவே அந்த பண்புகள் நீங்க நல்லா விளங்கிக்கணும் பிள்ளையா. ரைட். ஒரு கம்பெனியின் பண்புகளாக இருக்கும். ரைட். 7வது கேள்விக்கு போவோம். வரையறுக்கப்பட்ட மாவத்துக்காம பலநோக்கு கூட்டுறவு சங்கமானது ஒரு சொல்லி டேஸ் பண்ணி தந்திக்கிறாங்க. ரைட். இப்ப பொதுவாகவே வணிகங்கள் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் இந்த கேள்விக்கு ஆன்சர் பண்றதுக்கு. ரைட். அப்ப அதுக்கு நான் உங்களுக்கு காட்டுறேன் பிள்ளையா சிம்பிளா. வணிக அமைப்புகள் வந்து பொதுவாகவே 2 வகையா 3 வகையா அதாவது பிரிப்பாங்க. ஒன்று உரிமையின் அடிப்படையில. ரைட். அதே போல நோக்கத்தின் அடிப்படையில. ரைட். அதே போல வியாபாரத்துல ரைட் 3 விஷயம். ரைட். நோக்கத்தின் அடிப்படையில, அதே போல பருமன் அடிப்படையில, அளவு அடிப்படையில வணிகத்த வகைப்படுத்துவாங்க. ரைட். இப்ப நாங்க பார்க்க போறோம். ரைட். முதலாவது வணிக அமைப்புகள் தனியார் துறை, அதாவது வணிக அமைப்புகள உரிமையின் அடிப்படையில பார்க்கிறோம். அதுல தனியார் துறை வணிகம், பொதுத்துறை வணிகம்னு சொல்லி, அரசு துறை வணிகம் என்று உரிமையின் அடிப்படையில நாங்க பிரிக்கலாம். அப்ப தனியார் துறை வணிகம்ன்றது என்ன? தனிநபர்களால் முதலீடு செய்யப்பட்டு ஆரம்பிக்கப்படுகின்ற வணிகங்கள். ஒரு நபராக இருக்கலாம் அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட நபர்களோ இணைஞ்சு என்ன செய்யலாம்? இந்த தனியார் துறை வணிகத்தை ஆரம்பிக்கலாம். இது தனிநபர்கள்ல முதலீடு தான் இருக்கும். அரசாங்கத்திற தலையீடு இதுல இருக்காது. அரசாங்கத்திற முதலீடு இதுல இருக்காது. அதான் தனியார் துறை வணிகங்கள். இதுக்குள்ள என்ன சொல்லலாம்? உண்டு ஒரு நபரால் ஆரம்பிக்கக்கூடிய, தனி நபரால் ஆரம்பிக்கக்கூடிய தனியுடைமை வியாபாரத்தை சொல்லலாம். 2க்கு மேற்பட்ட நபர்கள், 2 அல்லது 2க்கு மேற்பட்ட நபர்கள் கொண்ட வணிகங்கள் பங்குடைமை வணிகத்தை ஆரம்பிக்கலாம். இப்ப பங்குடைமை வணிகம் வந்து 2 அல்லது 2க்கும் 20க்கும் இடைப்பட்டதாக நாங்க சில சட்டங்கள் சொல்லுது. ரைட். கம்பெனி சட்டம் நினைக்கிறேன் பிள்ளையார். ரைட். அப்ப அந்த சட்டத்துல 20க்கு வரையறுக்கப்படுது. அப்ப 2க்கும் 20க்கும் இடைப்பட்ட வணிகங்கள் பங்குடைமை என்று சொல்லலாம். நபர்கள் இணைஞ்சு. அதே போல கூட்டிணைக்கப்பட்ட கம்பெனிகள், கம்பெனி சட்டத்தின் பிரகாரம் கூட்டிணைக்கப்பட்ட வணிகங்கள் அனைத்தும் இப்படி காணப்படும். அதே போல கூட்டுறவு சங்கங்கள் இருக்கும். ரைட். அதே போல ஏனைய சங்க வகைகள் நாங்க சொல்லலாம். இப்படி தனியார் துறை வணிகங்கள் இருக்கும். அதே போல பொதுத்துறை என்றது எங்களுக்கு தெரியும். மத்திய அரசின் கீழ் உள்ள வணிகங்கள், மாகாண சபை உள்ளூராட்சி மன்றத்தில் இயங்கும் நிறுவனங்கள். உதாரணமாக அரசு திணைக்களங்கள் இருக்கலாம், கூட்டு தாபனங்கள், அரச கம்பெனிகள் கூட இருக்கும். சில கம்பெனிகள் அரசாங்கத்துக்கு சொந்தமான கம்பெனிகள் இருக்கு. ரைட். உதாரணமாக ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ். ரைட். அப்படியான கம்பெனிகள். ரைட். நிறுவனத்துக்கு சொந்தமான கம்பெனி. அதே போல பிஓசி பேங்க், ரைட், பீப்புள்ஸ் பேங்க் இதெல்லாம் அரசாங்கத்துக்கு சொந்தமான கம்பெனிகள். ரைட். இப்படியான நிறுவனங்களை கூட அரச பொதுத்துறை வணிகமாக நாங்க உரிமையின் அடிப்படையில் நாங்க சொல்லலாம். ரைட். அதே போல வணிகத்தை நாங்க வகைப்படுத்தலாம். நோக்கத்தின் அடிப்படையிலையும் வணிகத்தை வகைப்படுத்த முடியும். இலாப நோக்கம் உள்ள வணிகம், இலாப நோக்கமற்ற வணிகம் சொல்லி நோக்கத்தின் அடிப்படையில் நாங்க வகைப்படுத்தலாம். அது அரசு துறையாக இருந்தாலும் சரியான், பொதுத்துறையாக இருந்தாலும் சரியான், அரசாங்கத்துறைக்குள்ளேயும் லாபத்துறைங்கிற நிறுவனம் இருக்கு. ரைட். லாபம் இல்லாம பொது சேவை நோக்கத்தில் இயங்குறதும் இருக்கு. தனியாருக்குள்ளேயும் லாபத்துடன் இயங்குற வணிகமும் இருக்கு. லாபம் இல்லாம பொது நோக்கம் கருதி இயங்குற வணிகமும் இருக்கு. ஆகவே நோக்கத்தின் அடிப்படையில் 2ஆ பிரிக்கிறாங்க. இலாப நோக்கம், இலாப நோக்கமற்றது சொல்லி. அப்ப இலாப நோக்கத்துக்குள்ள தனியாரும் இருக்கும், அரசும் இருக்கும். இப்ப தனியாருக்குள்ள சொல்லப்போன உதாரணமாக கம்பெனிகள், தனியார் உரிமை கம்பெனிகள். ரைட். ஏ என்ற ஒரு நபர் ஒரு வணிகம் ஆரம்பிச்சாண்டா அது ஒரு என்னது? தனியார் உரிமை வணிகம், லாபத்தோட இயங்குது. பங்குடைமை வணிகம், கூட்டணிக்கப்பட்ட கம்பெனிகள். ரைட். தனியாருக்கு இருக்கப்படுகின்ற ஜோன் கில்ஸ் கம்பெனியை சொல்லலாம். ரைட். காகில்ஸ் கம்பெனி, இப்படி நிறைய கம்பெனிகள் இருக்கு. நீங்க பார்க்குற அநேகமான கம்பெனிகள் நிறைய கம்பெனிகள் இருக்கு. ரைட். இது ஒரு தனியார் கூட்டணிக்கப்பட்ட கம்பெனிகளாக நாங்கள் சொல்லலாம். அதே போல பொதுத்துறைக்கு அரச கம்பெனிகள் காணப்படுகின்றது லாப நோக்கத்தோடு இயங்குது. இப்ப ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் எடுக்கலாம். ரைட். பிஓசி பேங்க், பீப்புள்ஸ் பேங்க், இப்படி சில பேங்க் வங்கிகள் நாங்கள் சொல்லலாம். ரைட். இப்ப இவைகளை வந்து அரசாங்கத்துக்கு சொந்தமான கம்பெனிகள். ரைட். அதே போல தனியார் லாப நோக்கமற்ற வணிக அமைப்புகள் நாங்கள் அடுத்த கிடைக்கல பார்க்க போறோம். அதுல தனியார் பொதுத்துறைன்னு சொல்லி தனியார்ல வந்து பார்க்கலாம் கூட்டுறவு சங்கங்கள். கூட்டுறவு சங்கம்ன்றது வந்து பிள்ளைகள் அது வந்து ஒரு தனியார் வணிகம் தானே. இப்போ தனியார் வணிகம் தான் கூட்டுறவு சங்கங்கள். ஒரு தனியார் கூட்டுறவு சங்கங்கள் ஒரு தனியார் அமைப்பு தான், அரசாங்கத்துக்கு சொந்தமானதல்ல. ஆனா லாபம் இல்லை அதுல. இப்போ உதாரணமாக நீங்க பார்க்கலாம், இப்போ உங்களோட ஏரியாவில் சமுர்த்தி கூட்டுறவு சங்கம் நீங்க பார்த்துப்பீங்க. அதே மாதிரி சில மல்டிபர்பஸ் எம்பிசிஎஸ் சொல்லி நீங்க சங்கங்கள் பார்த்தீங்க. அதே போல சனச கூட்டுறவு சங்கம், சனச வங்கிகள் கூட உங்களுடைய ஏரியாக்கள் இருக்கலாம், நீங்க பார்க்கலாம். ரைட். இவைகள் எல்லாம் ஒரு கூட்டுறவு சங்கங்கள். இப்ப சில மீனவர் கூட்டுறவு சங்கங்களை வச்சுப்பாங்க. இப்ப மீன்பாடிகள், இப்ப கடற்கரையோரங்கள்ல இப்ப மீன் பிடிக்கிறவங்க அவங்களுக்கு ஒரு சங்கம் வச்சுப்பாங்க. மீனவர் கூட்டுறவு சங்கம் அந்தந்த பேர்ல இயங்கும், வெவ்வேறு பேர்ல. ரைட். அப்படி கூட்டுறவு சங்கங்கள் இயக்கும். ரைட். இப்ப இவைகள் எல்லாம் அதே போல சங்க வகைகள், இப்ப விளையாட்டு கழகங்கள் கூட இருக்கலாம், ஸ்போர்ட்ஸ் கிளப், யூத் கிளப். இப்ப இவைகள் சங்கம், ஏனைய சங்க வகைகள். இவைகள் எல்லாம் வந்து லாபம் உழைக்கிற நோக்கம் அல்ல. ஆனா தனியார், தனிப்பட்ட அரசாங்கம் இதுல இன்வால்வ் ஆகாது. இது தனிப்பட்ட அவங்களுக்குள்ள ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய ஒரு சங்கங்களும் கூட்டுறவு அமைப்புகளும். ரைட். இதுக்கெல்லாம் லாபம் இல்லாத அமைப்புகள். அதே போல பொதுத்துறை வணிகம் இருக்கு, அதுவும் லாபம் இல்லாத. இப்ப அநேகமாக கம்பெனிகள் வந்து அநேகமான வணிகங்கள் வந்து அரசாங்கத்துல
பொதுத்துறை வணிகங்கள் லாபம் இல்லாம தான் இயங்கும். இப்ப திணைக்களங்கள், அரசு திணைக்களங்கள் என்ன நிறைய திணைக்களங்கள் இயங்கும். ரைட். இப்போ உதாரணமாக சுங்க திணைக்களம் சொல்லலாம். அதே போல மிக பிரதான உதாரணமாக நாங்கள் சிம்பிளா அதே போல ஸ்ரீலங்கன் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் எல்லாம். ரைட். அப்ப அவைகள் எல்லாம் லாப நோக்கம் இல்லை. ஆனா வியாபாரத்தில் ஈடுபடும். ஆனால் அதோட நோக்கம் லாபம் அல்ல. லாபம் உழைக்கிறது நோக்கம் அல்ல, சேவை நோக்கம் தான். ரைட். இப்ப இதையெல்லாம் நாங்க வணிக அமைப்புகளை நாங்க நோக்கத்தின் அடிப்படையில் நாங்க பார்த்தோம். அதே மாதிரி வணிக அமைப்புகள்ல பருமன் அடிப்படையில் நாங்க வகைப்படுத்துறோம். இப்ப சிறிய வணிகங்கள், பேரளவு பாரிய அளவில் உற்பத்தி செய்யக்கூடிய வணிகங்கள் சொல்லி. இப்ப இதை நிறுவனத்தோட சைஸை எப்படி நாங்க டிஃபைன் பண்ணுவோம், சிறிசி பெருசுன்னு சொல்லி நாங்க எதை வச்சு சொல்லுவோம்னா, அங்க அந்த நிறுவனத்தில் காணப்படுகின்ற ஊழியர்கள் அளவை வச்சு சொல்லுவோம். அந்த நிறுவனத்தில் இடப்பட்ட முதலீட்டின் அளவை வச்சு சொல்லுவோம். ரைட். அப்படின்னு நாங்க பார்க்கலாம். ரைட். இப்ப முழு இலங்கைக்கும் சப்ளை பண்ணக்கூடிய ஒரு வணிகத்தை பாரிய அளவுல ஊழியர்களை கொண்டு இயங்குற வணிகங்கள் என்று சொன்னா, அப்ப நாங்க உதாரணமா சொல்லலாம், அது ஒரு பாரிய வணிகம் சொல்லி. சிறிய நடத்துற சிறந்த ஒரு 20க்கு உட்பட்ட ஒரு ஊழியர்களை கொண்டு நடத்துகின்ற வணிகங்களை ஒரு உதாரணமாக நாங்க ஒரு சிற்றளவு வணிகம் என்று நாங்க டிஃபைன் பண்ணலாம். ரைட். ஸோ இப்படி வணிக அமைப்புகளை மூண்டா நாங்க உடச்சி பாதிக்கிறோம் பிள்ளையார். ரைட். இப்ப நாங்க கேள்விக்கு போவோம். இப்ப கேள்வி என்ன? வரையறுக்கப்பட்ட பலநோக்கு கூட்டுறவு சங்கம். கூட்டுறவு சங்கம் என்னது? இதுக்கு ஒரு தனியார், நான் சொல்லிக்கிறேன், கூட்டுறவு சங்கம் எப்பயும் ஒரு தனியார் வணிகம் தான். ரைட். கூட்டுறவு சங்கம் ஒரு தனியார். உதாரணமாக மீனவர் கூட்டுறவு சங்கம் அமைக்கலாம். ரைட். சனச கூட்டுறவு சங்கம் அமைக்கலாம். ரைட். பொது நோக்கு கூட்டுறவு சங்கம் அமைக்கலாம். இப்படி பல பெயர்கள் இருக்கும். ரைட். இது ஒரு தனியார் வணிகம், தனியார் துறை. ரைட். என்ன துறை இது? ஒரு தனியார் துறை வணிகம். அதே போல இது என்ன நிறுவனம்? இது லாபமா லாபம் இல்லையான்றதை சொல்லணும். இரண்டாவது, இது ஒரு கூட்டுறவு சங்கம் எப்பயும் லாபம் அற்ற ஒரு அமைப்பு. கூட்டுறவு சங்கம் ஒரு லாபம் அற்ற ஒரு அமைப்பு. உங்களுக்கு சரி, அதில் நாங்கள் பார்த்துக்கிறோம். ரைட். கூட்டுறவு சங்கம் ஒரு லாபம் அற்ற ஒரு அமைப்பாக காணப்படும். ரைட். அப்ப எங்களுக்கு விட எங்களுக்கு இது ஒரு தனியார், அதே போல இலாபம் நோக்கமற்றது. அப்ப இரண்டாவது விட எங்களுக்கு பொருந்தும். 7வது. ரைட். அடுத்தது பார்க்க போறோம், காசோலை கொடுக்கல் வாங்கலில் அதற்குரிய வணிக வங்கியானது எப்பொழுதும். ரைட். காசோலைன்றது ஒரு பெரிய விடயம் பிள்ளையார் ரைட். அது உங்களுக்கு பேசப்போனால் நிறைய நேரம் தேவைப்படும். ரைட். உங்களுக்கு சிம்பிளா சொல்றேன். ஒரு காசோலையில 3 திறத்தவர்கள் இருப்பாங்க. ரைட். 3 பார்ட்டிஸ் அதில் இன்வால்வ் பண்ணுவாங்க. அதுல ஒன்று வரையுனர், வரையுனி. ரைட். அதே போல பணம் பெறுபவர், அது இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க ட்ரோவர், ட்ரோவி, பேய் என்று சொல்லி 3 நபர்கள் இருப்பாங்க. வரைபவர் என்று சொன்னா யார் அந்த காசோலைக்கு சொந்தமாக, யார் அந்த காசோலையை வரைகிறாரோ, யாருக்கு அந்த அக்கவுண்ட் இருந்து அவர் வரைகிறாரோ, யார் வரைகிறாரோ அவர் தான் வரைபவர். வரையுனி எப்பயும் ஒரு பேங்காகத்தான் இருக்கும். வரையுனி அப்படின்ற என்னன்னு சொன்னா வணிகத்தை, அதாவது அந்த காசு கொடுக்குற யாரோ, எந்த வங்கியோ அதுதான் வரையுனி, ட்ரோவி என்று சொல்லுவோம் நாங்க. ரைட். காசோலையில பேர் யார பேர் எழுதப்படுதோ, காசோலையில யாருக்கு அந்த காசோலை எழுதப்படுதோ அவர்தான் பணம் பெறுபவர். 3 தரத்தில் இருப்பாங்க. இப்ப கேள்வி என்ன? காசோலை கொடுக்கலவங்கள் அதற்குரிய வணிக வங்கியானது எப்போதும் ஒரு வரையுனியாகத்தான் காணப்படும். ரைட். அடுத்தது போவோம். கீழே தரப்படுவது வணிக வங்கி ஒன்றினால் வழங்கப்படும் சில வசதிகள் ஆகும். இது ஒரு நல்ல ஒரு கேள்வி பிள்ளைகள். ரைட். பணையமான நபர்கள் இதுக்கு பிள்ளையான விடைக்கு இதில் மார்க் பண்ணக்கூடிய வகையில் இருக்கும். ரைட். இப்ப கேள்வியை பாருங்க. கீழே தரப்படுவது வணிக வங்கி ஒன்றினால் வழங்கப்படும் வசதிகளாகும். அப்போ வணிக வங்கிகள் அதுல பல வசதிகள் வழங்கலாம். ஒரு வணிக வங்கியில வழங்கப்படக்கூடிய வசதிகள் என்னன்னு கேட்டா, வங்கி மேலதிகப்பற்று வழங்குவாங்க. ரைட். முக்கியமாக காசோலை வியாபாரம் நடக்கின்றதுதான் வணிக வங்கி. முக்கியமாக காசோலை வியாபாரம், அங்க காசோலை மூலம் கொடுப்பனவு செய்யப்படுறது இருக்கும். ரைட். வங்கி மேலதிகப்பற்று, அந்த காசோலை வியாபாரம் நடந்தா பொதுவாக வங்கி மேலதிகப்பற்றுக்கு அனுமதிப்பாங்க. ரைட். வங்கி மேலதிகப்பற்று ஓடி அப்படின்னு என்ன, உங்களுடைய நிறுவனத்துக்குள்ள காசு இல்லாத சந்தர்ப்பத்தில் நாங்கள் செக் இஷ்யூ பண்ணி கொடுக்கலாம். அது வங்கி என்ன செய்யும்? செலுத்தும். ரைட். காசு இல்லாமலும் செக்குக்கு காசை பே பண்ணும். ஆனா இருந்தும் உங்களுக்கு அதுக்கு ஒரு வட்டியை அறவிடும். பிறகு நீங்க அந்த காசை வங்கி கொடுக்கணும். ரைட். அப்ப இப்படியான ஃபெசிலிட்டிஸை கொடுப்பாங்க ஓடி. ஆனா நீங்க வட்டியை அதுக்கு செலுத்த வேண்டிய ஒரு தேவை இருக்கும். ரைட். ஆகவே வங்கி பற்று வழங்கக்கூடிய அந்த வாய்ப்பு காசோலை மூலம் நடக்கின்ற ஒரு வணிக வங்கியினால் தான் இந்த செயற்பாடு உங்களுக்கு கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அதே போல நிலையான ஸ்டாண்டிங் ஆர்டர். ரைட். அதாவது வைப்புகளுக்கான நிலையான கட்டளைகளை வழங்குறது இப்படியும் உங்களுக்கு நிச்சயப்படும். பல ஃபெசிலிட்டிஸ் உங்களுக்கு அந்த வணிக வங்கி உங்களுக்கு செஞ்சு தரும். ரைட். நிலைய கட்டளைகளை, அதாவது நிலையான கட்டளைகளை அமல்படுத்துறது. ரைட். இப்படியான வசதிகளை உங்களுக்கு செய்து தரும். ரைட். அதே போல
உதாரணமாக நீங்க சாதாரண வைப்பு செஞ்சீங்கன்னு சொன்னா ரைட், அதாவது டிபாசிட் நீங்க நார்மல் டெபாசிட் அந்த டெபாசிட் பண்ணுவீங்கன்னு சொன்னா ரைட், அந்த டெபாசிட்டுக்கு உங்களுக்கு என்ன செய்யப்படும், வட்டிகளை தரும் ரைட். ஸோ இப்படியான ஃபெசிலிட்டிஸை பார்க்கலாம். இப்ப கேள்வியை என்னன்னு சொன்னா, நடைமுறை கணக்கை பேணுகின்ற, அப்ப கணக்கு 3 வகையாக பிரதானமா சொல்லலாம். ஒன்று நடைமுறை கணக்கு புள்ளியால் ரைட், வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ரைட். நடைமுறை கணக்கு இருக்கு ரைட், கணக்கு 3 வகையை நாங்க சொல்லலாம் பிள்ளைகள். ஒன்று நடைமுறை கணக்கு ரைட், நடைமுறை கணக்கு கொண்டிருக்கு. அதே போல சேமிப்பு கணக்குன்னு சொல்லியிருக்கு பிள்ளைகள் ரைட், சேமிப்பு கணக்கு. அதே மாதிரி எங்களுக்கு நிலையான ரைட், நிலையான வைப்பு கணக்கு, 3 அக்கவுண்ட்ஸ் இருக்கு உண்மையாகவே ரைட். அப்ப இதுல நடைமுறை கணக்கு வந்து செக்கே பேஸ் பண்ணித்தான் நடக்கிற டிரான்சாக்ஷன். நடைமுறை கணக்குண்டா பொதுவாகவே செக் செக் ரிலேட்டட் டிரான்சாக்ஷன் தான் அதில் நடக்கும் ரைட். இப்ப இந்த செக்கை பேஸ் பண்ணி நடக்கிற இந்த கணக்கு நடைமுறை கணக்குல வந்து பொதுவாகவே நீங்க டிபாசிட் பண்ணீங்கன்னா உங்களோட காசு எத்தனை கோடி கிடந்தாலும் அதுக்கு வட்டியே தராது அந்த வங்கி. வட்டி கிடைக்குமா நடைமுறை கணக்குக்கு? இப்போ உங்களுக்கு அக்கௌண்ட்ஸ் நீங்க திறக்கக்குள்ளேயும் அல்லது நீங்க ஏடிஎம்ல காசு எடுக்கக்குள்ளேயும் காட்டை போட்டு அதில் கேட்கும் நடைமுறை கணக்கா அல்லது சேமிப்பு கணக்கான்னு கேட்கும் ரைட். உங்களோட அக்கௌண்ட் எதுவோ சேமிப்பு தான் நம்ம பெரும்பாலும் நாங்கள் போட்டு வச்சுப்போம், சேமிப்புல எடுப்போம். ஆனால் வியாபாரம் செய்கிறார்கள் வந்து நடைமுறை கணக்கு தான் பேணுவாங்க. ஏன்னா செக் மூலம் டிரான்சாக்ஷன் நடத்துறதுக்காக அந்த நடைமுறை கணக்கை பேணுவாங்க. அவ்வாறு அவங்களோட பேங்க் அக்கௌண்ட்ல காசு கிடந்தா அதுக்கு வட்டி விழாது. ஆனா சேமிப்பு கணக்குல மாசம் மாசம் வங்கி வட்டியை போட்டுக்கிட்டு இருக்கும் ரைட். உதாரணமா கூட கணக்குல வந்து 1 கோடி காசு கிடக்குன்னா அந்த 1 கோடி காசுக்கு மாசம் வட்டியை போட்டுட்டு இருக்கும். ஆனா நடைமுறை கணக்குல இருந்தா வட்டி கிடைக்காது ரைட். அதே போல ரைட். அப்ப இந்த கேள்வியை பாருங்க, நடைமுறை கணக்கை பேணுவரால் அவருக்கு கிடைக்கக்கூடிய வசதி என்னென்ன கொடுக்கப்படும்? நடைமுறை கணக்கை நீங்க திறந்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு என்ன வசதி தரப்படும்? இதுதான் இப்ப கேள்வி ரைட். அதுல முதலாவது சொல்றாங்க பாருங்க, முதலாவது விடையை பார்ப்போம். ஏயும் சியும் வங்கி மேலதிக பற்றை வழங்குதல். வங்கி மேலதிக பற்றுங்கள் நடைமுறை கணக்குக்கு கட்டாயமா உங்களுக்கு சில வங்கி கட்டாயமா உங்களுக்கு தரும். உங்களுக்கு அதுல ஸ்பெஷலான இது உண்டு, உங்களுக்கு வசதியை செய்து தரும் ரைட். வங்கி மேலதிக பற்று வரக்கூடிய ஒரு விட ரைட். அப்ப ஏன்றது எங்களுக்கு பொருந்தும். சிய பாப்பம், நிலையான கட்டளைகளை அமுல்படுத்துதல். நிலையான கட்டளைகளை அமுல்படுத்துதல் நடைமுறை கணக்கை பேணுபவருக்கு அது கிடைக்குமா கேட்டா எஸ் கிடைக்கும், கிடைக்காம இல்லை, கிடைக்கும். நடைமுறை கணக்கை பேணுவதற்கு நிலையான ஒரு நடைமுறை கணக்கை வச்சு நாங்க என்ன செய்யலாம். எங்கட நிலையான கட்டளைன்றது ஸ்டாண்டிங் ஆர்டர் நாங்க கொடுக்குறது. உதாரணமாக என்ன செய்யுது, இப்ப எங்க கரண்ட் பில்ல கட்ட சொல்லி நாங்க வங்கிக்கு நாங்க கொடுக்கலாம் ரைட். அதே மாதிரி எங்கட வாட்டர் பில்ல கட்டுங்கன்னு சொல்லி நாங்க நிலையான மாசம் மாசம் நிலையாக கட் பண்ணிக்கிட்டு இருக்கும். கட் பண்ணி அது வங்கியே ஆட்டோமேட்டிக்கா கட்டிக்கிட்டு இருக்கும் எங்கட காசு எங்கட அக்கௌண்ட்ல கழிச்சுக்கிட்டு. இது நிலையான கட்டளை அமல்படுத்துதல் ரைட். ஆனா இது இப்ப கேள்வினா நடைமுறை கணக்கை பேணுபவரால் மட்டும். இது வந்து நடைமுறை கணக்குக்கு மாத்திரம் இல்லை, இது வந்து சேமிப்பு கணக்கும் நாங்க பயன்படுத்தலாம். உங்களோட சேமிப்பு கணக்குலயே நீங்க பேங்கிக்கு நீங்க என்ன செய்யலாம், ஒரு நிலையான கட்டளை ஓடரை நீங்க கொடுக்கலாம். இப்படியே இந்த அக்கௌண்ட்ல இருந்து நீங்க என்ன செய்யுங்க, மாசம் மாசம் இவ்வளவு தொகையை கட் பண்ணி நீங்க என்ன செய்யுங்க, சிஇபிக்கு கட்டுங்கோ சொல்லி நீங்க என்ன செய்யலாம். உங்களோட சேமிப்பு கணக்குக்கும் அந்த ஸ்டாண்டிங் ஓடரை நீங்க என்ன செய்யலாம், கொடுக்கலாம் ரைட். ஆகவே நடைமுறை கணக்கு மாத்திரம் இருக்கிறதா கேட்டுக்கிறாங்க ரைட். அப்ப ஆகவே இந்த சி என்ற விடயங்களுக்கு பொருந்தாது ரைட். அப்ப மற்ற விடையும் பார்ப்போம் ரைட். ரெண்டாவது பாருங்க, ஏயும் டியும் வங்கி மேலதிக பற்றை வழங்குதல் எஸ் வரும். டியை பாருங்க, காசோலைகளின் மூலம் கொடுப்பனவுகளை செய்தல் எஸ். காசோலை மூலம் நடைமுறை கணக்குக்கு முக்கியமாகவே அந்த நடைமுறை கணக்கு பெற்றது காசோலை மூலமாக நாங்கள் டிரான்சாக்ஷன் செய்யறது தான். ஆகவே ஏயும் பொருந்தும் டியும் பொருந்தும் ரைட். அடுத்த விடையும் பார்ப்போம் புள்ளியால் ரைட். பியும் டியும் வைப்புகளுக்கு வட்டிகளை செலுத்துதல் வராது. ஒரு காலமும் நடைமுறை கணக்குக்கு வட்டியை செலுத்துறது வராது. ஆகவே அந்த 3வது விடையை நாங்க எங்களுக்கு வராதுன்றதை அப்படியோ நாங்க கேன்சல் பண்ணுவோம் ரைட். 4வது பார்ப்போம், சியும் டியும் டி பார விடப்புல எங்களுக்கு வைப்பு சாரி உங்களுக்கு சரி சி சரி டி வரலாம், கட்டாயம் டி வரணும் ரைட். சி நிலையான கட்டளைக்கு அமல்படுத்துதல் வரும். ஆனா என்ன பிரச்சனை, இதுக்கு மிகவும் பொருத்தமானது இப்போ 1 2 4 இதுல 3ம் கன்ஃபியூஸ் ஆയിരിக்கும். ஆனா 3வது விட பிள்ளை ஏன்டா பி வந்திக்கிறது வைப்புகளுக்கு வட்டி செலுத்துறல.